சார் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல நம்ம நெல்லை திருச்செந்தூர்லாம் அதிக மழை பொழிவு இருந்தது இல்லை சார்? ஆமா, அதுக்கு என்ன காரணம்? இல்லை அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு முறை வந்ததுனால ஒவ்வொரு ஆண்டும் அந்த காலகட்டங்களில் மக்கள் பயம் இருக்கும். கண்டிப்பா கிடையாது. எவ்ரி சீசன் இஸ் யூனிக். ஒவ்வொரு வருடமும் அதுக்கு முந்தின வருடம் போன்று இருக்காது, புது அனுபவம் வித்தியாசமா இருக்கும். ஆமா, கணிக்கவே முடியாது. அதுதான் அதனால இயற்கையோட சரி 10 நாளைக்கு கணிக்கிறோம், இருந்தாலும் 5 நாளுக்கு தான் நம்ம முன்னறிவிப்பாக கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த இயல்நிலை நிகழ்வுலாம் வந்ததுன்னா இயல்பு நிலையில் இருக்கும். இப்போ லானினா வரப்போறதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்குன்னு கணிக்கப்பட்டுள்ளது. அதுதான் சரி. இப்போ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் வெயில் அப்படின்னு வரும்போது அதிகமாக எங்கே பதிவாகும்? பாளையங்கோட்டை, இந்த வேலூர், திருத்தணி போன்ற பகுதிகளெலாம் பதிவாகும். என்ன காரணம் சார் அதுக்கு? ஏன்னா மலை அமைப்பு, கரிகிரின்லாம் சொல்லக்கூடிய மலை வெள்ளூரில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு செடியே இல்லாத பெரும் கருப்பான மலை, பாறைகள் உள்ள மலை, அதில் உங்களுக்கு வெயில் பட்டு வெப்பமாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் தான் காரணம். இப்போ மற்ற இடங்கள்ல கூட கட்டிடங்கள்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதுதான். அப்புறம் உங்களுக்கு மழையெல்லாம் பெய்யுதுன்னா ஓரளவு குறையும். நீர்நிலைகள்லாம் நிரம்பி இலை நீராவி போக்கெல்லாம் இருந்தால் ஓரளவு கட்டுப்படுத்தும் அந்த பகுதியை. காடுகள்லாம் நிறைய வனப்பகுதியாக இருக்கணும். தன்சானியாலாம் உங்களுக்கு 40க்கு மேலே விழுக்காடு அளவுக்கு உங்களுக்கு வனங்கள் உண்டு நிலப்பரப்பில், டன்சானியாலாம். ஈவன் நீங்கள் இந்தியாவிலே போனால் கூட இந்த மிசோராம் போன்ற மாநிலங்கள்லாம் 90 விழுக்காடு மலை இருக்கும். ஒரு 10 விழுக்காடு தான் வீடுகள் இருக்கும். நடுவில் மலை மேலே ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக வீடு இருக்கும். இந்த மாதிரி வனங்கள் பகுதி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வெப்பம் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ மரங்கள் தான் ஒரே தீர்வு. அதுதான். இப்போ தமிழ்நாட்டுக்கு விடுத்திருந்த மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெற்றாங்க. இப்போ மீண்டும் இப்போ அப்டேட் வருகிற 30ஆம் தேதி வரை மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த காலங்கள் எப்படி இருக்கும் சார்? இந்த 30ஆம் தேதி நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாகிரதையாக இருங்க அப்படின்ற. ரெட் அலர்ட்னா நடவடிக்கை எடுன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம முதல்லேருந்து ஜாகிரதையாக இருந்துட்டோம். நம்ம வீட்டை சுற்றி இந்த வெள்ளை பூச்சை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. ஏசி பயன்பாடை குறைக்கிறது, மாடியில் தோட்டங்கள் வளர்க்குறது, அப்புறம் பருத்தி ஆடை உபயோகிப்பது, இப்படிலாம் பண்ணால் சரியாகப்படும். ராஜஸ்தான்லாம் வெள்ளை நிற ஆடை பருத்தி ஆடையும் உபயோகிப்பாங்க. ராஜஸ்தானில் எக்கச்சக்கமாக 50 டிகிரியோடு போகும் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. ஸோ வெள்ளை ஆடை, வெள்ளை தலைப்பாகை, அந்த மாதிரிலாம் நம்ம அந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ மேற்கு வங்கத்துக்கு ரெட் அலர்ட். ஆமாம், அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குதா சார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் வரலாமே, ஏன் வரக்கூடாது? இதையே தாங்க முடியல. இந்த சீசன் எப்படி இருக்குங்கிறத கேட்கக்கூடாது. கோடை என்ன வெப்பம் இருக்கும், நம்ம அதுக்கு தயாராக என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோடை காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்களே சார் இந்திய வானிலை ஆய்வு மையம். வழக்கத்தை விட இந்த ஆண்டு இந்தியாவில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னாங்க. அந்த வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது மேகங்கள் இல்லாத சூழல். இப்போ மேகம் இருந்ததுன்னா உங்களுக்கு காலை வேளையில் தடுத்துடும் அந்த வெப்பத்தை. அந்த மேகமே இல்லாத வறண்டு இருப்பதன் காரணத்தினால வறண்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த நிலையில் உங்களுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் காரணம். என்னென்ன மாற்று வழிகள் நம்ம பின்பற்றலாம் சார்? இவங்க இந்த நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. ஆக்கிரமிப்பு இருக்கதான் செய்யும், கட்டிடங்கள் வளரதான் செய்யும், நீர்நிலைகளுக்கு எங்கே இருக்குன்னு தேடக்கூடிய சூழல் தான் ஏற்படும். என்ன மாற்று வழிகள் நம்ம மாடியில் கூரையே சோலார் பேனலை போட்டுருங்க. அட்லீஸ்ட் போட்டிங்கன்னா அதை மின்சாரம் தயாரித்து வீட்டுக்கு மின்சாரம் கிடைக்கும். வெயிலுடைய தாக்கமும் கீழ்ப்பகுதிகளுக்கு வராது. வீட்டை சுற்றி தோட்டங்கள் அமைப்பது, நீர்நிலைகளை அமைப்பது, குளங்கள் அமைப்பது, கழிவு நீரை சுத்தப்படுத்தி அங்கே குளத்தில் நீரை வைத்து கொள்ளுங்கள். அங்கே நம்ம நீராவியாக போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நீரே சுத்திகரிக்கப்பட்ட நீர் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு வெப்பத்தின் தாக்கம் குறையும். ஸோ அந்த மாதிரி நம்ம வழிமுறைகளை கையாளணும். உலக அளவில் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய சவாலா உலக நாடுகளுக்கு இருக்கும். பருவநிலை மாற்றம், கால மாற்றம், காலநிலை மாற்றம் அப்படின்றாங்க. அந்த காலநிலை மாற்றங்கிறது முதல்ல என்ன, அது என்னென்ன, எந்த மாதிரி ஆபத்துகள்? இப்போ நம்ம பார்ப்பது கண்கூடாக பார்ப்பது வெப்பம் உயர்ந்திருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. மழையின் அளவு உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கான்னா வேறு பட்டு கொண்டே இருக்கும். சில வருடங்கள் அதிக மழை வரும், சில வருடங்கள் குறைவாக வரும். அதனால் ஒரு சில வருடங்களை வைத்துக்கொண்டு இனிமேல் இப்படி தான் இருக்குங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஸோ அதனால் அதை விட்டுடணும். இப்போ கடந்த வருடம் மழையே இல்லை, குறைஞ்சிருக்கும். இந்த வருஷம் நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் அதை மழையினால மாறி மாறி கொண்டே இருக்கும். ஆனால் வெப்பம் உயர்ந்து உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை.
ஸோ அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுக்குள்ள வழிமுறைகளை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம்.